அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவுல நாம என்ன தகவலை பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிரகங்களுடைய தாக்கத்தால் ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கு பல்வேறு விதமான திருப்பங்கள் கண்டிப்பா மார்ச் மாதம் 21ஆம் தேதிக்கு பிறகு நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. இந்த கிரகத்துடைய ஆட்டத்தால் பாத்தீங்கன்னா பல்வேறு விதமான மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கலாம். அந்த வகையில கும்பம் ராசி நேயர்களுக்கு இந்த கிரகத்துடைய தாக்கத்தால் நடக்கக்கூடிய விபரீதங்களை நிச்சயமா நாம இந்த வீடியோ மூலம் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். அது போலவே உங்க வாழ்க்கையில வறுமை ரீதியாக பண ரீதியாக நிறைய கஷ்டங்களையும் நிறைய துன்பங்களையும் நிச்சயமா நீங்க அனுபவித்து வந்திருக்கலாம். சோ உங்களுடைய வறுமை ரீதியான கஷ்டங்கள் குறையணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா அதற்கு ஒரு எளிமையான பரிகாரம் நிச்சயமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த பரிகாரத்தையும் கும்பராசினியர்கள் செய்தாலே நிச்சயமா பண ரீதியான கஷ்டங்கள் உங்களுக்கு குறையலாம். அதுபோலவே வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் சிக்கல்களும் இதற்கு ஒரு முடிவை பெற்று தரும் அப்படின்னு சொல்லலாங்க. இந்த பரிகாரம் நீங்க செய்த உடனே கண்டிப்பா இதன் மூலம் வரக்கூடிய மாற்றத்தை நீங்களே பார்க்கலாம். சோ இந்த பரிகாரத்தை எந்த மாதிரி முறையில செய்யணும், இந்த பரிகாரத்திற்கு என்ன மாதிரியான பொருள் தேவை அப்படின்றத இந்த வீடியோ மூலம் கடைசியாக நாம பார்த்து தெரிந்து கொள்ளலாம். சோ முதல்ல கும்பராசினியர்களுக்கு கிரகத்துடைய தாக்கத்தால் கிடைத்திருக்கக்கூடிய அற்புதமான பலனை நாம என்னன்றதை தெரிந்து கொள்ளலாம். இந்த காலகட்டங்களில் கும்பராசினியர்களுக்கு விரும்பாத இடமாற்றங்கள் நிச்சயமா உண்டாகலாம். அதாவது நீங்களே எதிர்பார்க்காத வகையில வேலை ரீதியாக இந்த மாதிரி மாற்றங்கள் நிச்சயமா உங்களுக்கு ஏற்படும். குறிக்கோள் இன்றி வீணாக அலையக்கூடிய சூழல் நிச்சயமா உங்களுக்கு உருவாகலாம். செலவுகள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு இருக்கலாம். சகோதரர்கள் மூலம் நன்மைகள் உண்டாகலாம். இந்த நேரத்தில் கும்பம் ராசினியர்களுக்கு நிச்சயமா மனதைரியம் அதிகரிக்கும். புதிய நட்பு கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு இருக்குங்க. எதிலும் எச்சரிக்கையாக இருப்பது உங்களுக்கு நன்மையை தரலாம். எதை செய்தாலும் கவனமுடன் எச்சரிக்கையாக செய்வது உங்களுக்கு மிகுந்த நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. தொழில் வியாபாரத்தில் பார்க்கும் பொழுது எதிர்பாராத தடங்கள் உங்களுக்கு வரலாம். பணவரத்து இருந்தாலும் தேவைகள் நிச்சயமா உங்களுக்கு அதிகரிக்கும். ஒரு புறம் உங்களுக்கு பணம் அதிகமாக வந்தாலும் இன்னொரு புறம் செலவுகளும் நிச்சயமா அதிகரிக்கும். அதாவது வரவுக்கேற்ற செலவுகள் உங்களுக்கு ஏற்படும் அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. சோ இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தேவைகளை மட்டுமே நீங்க செலவு செய்து கொள்ளலாம். ஆடம்பரமாக செலவு செய்யணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நிச்சயமா கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழலுக்கு நீங்க ஆளாகலாம். சோ கடனே வாங்கக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய கும்பராசினியர்கள் இந்த காலகட்டத்தில் நீங்க பண ரீதியான விஷயங்களை எளிமையாக பட்ஜெட் போட்டு கையாளுவது உங்களுக்கு நல்லதாக இருக்கலாம். சோ காலத்திற்கு ஏற்றவாறு நடந்து கொள்வது உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. புதிய வாடிக்கையாளர்கள் இந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கலாம். அவர்களால் ஒரு விதமான நன்மையும் உங்களுக்கு ஏற்படும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய நேயர்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் நினைத்ததை சாதிக்க வேண்டும் என்ற வேகங்கள் உங்களுக்கு உருவாகலாம். உங்களுடைய வேகத்தால் நன்றாக பணிபுரியக்கூடிய வாய்ப்புகளும் நிச்சயமா இருக்குங்க. சிலருக்கு பாத்தீங்கன்னா புதிய பதவி அல்லது புதிய பொறுப்புகள் கிடைக்கலாம். சில கும்பராசினியர்களுக்கு குடும்பத்தை விட்டு வெளியே சென்று தங்கக்கூடிய வாய்ப்புகளும் நிச்சயமா நேரலாம். கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சிகள் நீடிக்கலாம். விருந்தினர்களுடைய வருகை உங்களுக்கு இருக்கலாம். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு சூழல் நிச்சயமா உண்டாகலாம். திருமண முயற்சிகள் பார்த்தீங்கன்னா சாதகமான பலனை உங்களுக்கு பெற்றுத்தரும். பிள்ளைகளுடன் சந்தோஷமான பொழுதை கழிக்கக்கூடிய ஒரு சூழல் நிச்சயமா உங்களுக்கு இருக்குங்க. பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா அடுத்தவர்களின் வேலைக்காக வீணாக அலையக்கூடிய சூழல் நிச்சயமா உண்டாகலாம். இதனால பெண்மணிகளுக்கு இந்த காலகட்டங்களில் மனதைரியம் அதிகரிக்கும். எதிலும் கூடுதல் கவனத்துடன் செயல்படுவது பெண்மணிகளுக்கு நல்லதாக இருக்கலாம். அதுபோலவே பாத்தீங்கன்னா மாணவர்களுக்கு கிரகத்துடைய தாக்கத்தால் பார்க்கும் பொழுது கல்வியில் வெற்றி பெற முழு மூச்சாக பாடுபடக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். புதிய நட்பு கிடைப்பதுடன் அவர்களுடைய ஆலோசனையும் உங்களுடைய வெற்றிக்கு உதவலாம். ஆனாலும் பாத்தீங்கன்னா மாணவர்களும் இந்த காலகட்டத்துல எதிலும் எச்சரிக்கையுடன் செயல்படுவது மிகுந்த நன்மையை உங்களுக்கு உண்டாக்கலாம். சோ இந்த காலகட்டம் முழுமையாகவே கும்பராசினியர்களுக்கு பாசிட்டிவான பலனை கொடுத்திருக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். பண ரீதியாக சில தட்டுப்பாடுகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படலாம்.
ஸோ இந்த விஷயத்தை மட்டுமே நீங்க கவனமாக பார்த்து கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியம். கும்பராசில அவிட்டம் 3 மற்றும் 4ஆம் பாதம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு மார்ச் மாதம் 21ஆம் தேதிக்கு பிறகு கிரகங்களுடைய ஆட்டத்தால் பார்க்கும் பொழுது தொழில் வியாபாரம் உங்களுக்கு சுமாராக நடக்கலாம். எதிர்பார்த்த பணவரத்து உங்களுக்கு இருந்தாலும் வியாபார தொடர்பான செலவுகள் உங்களுக்கு அதிகரிக்கும். போட்டிகள் பார்த்தீங்கன்னா தொழிலை தராமல் இருக்கலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பணி சுமை குறைந்து காணப்படக்கூடிய சூழல் உண்டாகலாம். வேலை திறமைக்கு நிச்சயமா உங்களுக்கு பாராட்டுகள் கிடைக்கலாம். வேலை ரீதியாக நல்ல விதமான பாசிட்டிவான பலன்களும் நிச்சயமா உங்களுக்கு காத்திருக்கு. அடுத்ததாக கும்பம் ராசில சதயம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு கிரகங்களுடைய தாக்கத்தால் ஏற்பட்டிருக்கக்கூடிய விபரீத மாற்றங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு இருந்து வந்த நோய்கள் இந்த காலகட்டங்களில் நீங்கலாம். அவர்களுடைய நலனில் இன்னமும் நீங்க அக்கறை காட்டுவது ரொம்ப ரொம்ப முக்கியம். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமைகள் ஏற்படலாம். இதன் மூலம் சிறு பிரச்சனைகளும் உங்களுக்குள் உண்டாகலாம். பிள்ளைகளிடம் கவனமாக எதையுமே நீங்க எடுத்து சொல்வது இந்த காலகட்டத்தில் ரொம்ப ரொம்ப அவசியம். பூர்வீக சொத்துகளில் இருந்த பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரலாங்க. உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் ஒரு விதமான நன்மைகளும் ஒரு விதமான தீமைகளும் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ என்ன நடந்தாலும் நீங்க மன தைரியத்துடன் துணிச்சலுடன் செயல்படுவது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்ததாக கும்பம் ராசில புரட்டாதி 1, 2 மற்றும் 3ஆம் பாதம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு பார்க்கும் பொழுது கிரகத்துடைய தாக்கத்தால் பார்த்தீங்கன்னா மாணவர்கள் அவசரப்படாமல் நிதானமாக செயல்படுவது ரொம்ப ரொம்ப முக்கியம். மனதில் பதியும் படியாக பாடங்களை படிப்பது உங்களுடைய கூடுதல் மதிப்பெண்ணுக்கு நிச்சயமா உதவலாம். ஸோ இந்த காலகட்டத்துல நீங்க இந்த மாதிரி செயல்படுவது ரொம்ப ரொம்ப அவசியம். இதனால உங்களுடைய திறமை நிச்சயமா வெளிப்படும். அதே போலவே இந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கும். நீங்க செய்யக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே வெற்றியாக மாறலாம். இந்த காலகட்டத்தில் கும்பராசினியர்களுக்கு நன்மை அதிகமாக கிடைக்க போகுது. ஸோ இந்த நேரத்தில் எந்த மாதிரி தெய்வ வழிபாடுகளை நீங்க மேற்கொள்ளலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெருமாளை வழிபாடு வந்தீங்கன்னா நீங்க எதிர்பார்த்த காரியங்கள் நல்லபடியாக முடியலாம். ஸோ இந்த பரிகாரத்தையும் நிச்சயமா நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த காலகட்டங்களை வேலை ரீதியாக நிறைய கஷ்டங்களை அனுபவித்து வரக்கூடிய கும்பராசினியர்களுக்கு ஒரு சிறப்பு பரிகாரத்தை நாம பார்க்கலாம். இந்த பரிகாரம் உங்களுடைய வறுமையை நிச்சயமா குறைக்கலாம். வேலை ரீதியான அனைத்து விதமான பிரச்சனைகளும் கண்டிப்பா தீர்க்கும் அப்படின்னே சொல்லலாங்க. நிரந்தரமாக ஒரு வேலை கிடைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்களும் இந்த பரிகாரத்தை கண்டிப்பா செய்யலாம். இந்த பரிகாரத்திற்கு அதிக அளவுல செலவே கிடையாதுங்க. வீட்டில் இருந்தபடியே எளிமையான முறையில இந்த பரிகாரத்தை நிச்சயமா நீங்க செய்யலாம். மார்ச் மாதம் 21ஆம் தேதிக்கு பிறகு ஏதாவது ஒரு நாளில் காலை நீங்க குளிக்கு செல்வதற்கு முன்பாக ஒரு கைப்பிடி கல்லுப்பை நீங்க எடுத்துக்கொள்ளலாம். இந்த கல்லுப்பை உங்களுடைய தலையை 27 முறை நீங்க சுற்றணும். அதன் பிறகு தலையிலிருந்து பாதம் வரை, அதாவது மேலிருந்து கீழ்பக்கமாக 7 முறை சுற்றி இருக்கணும். அதன் பிறகு இந்த கல்லுப்பை நீங்க நெருப்பில் போடலாம். நெருப்பில் போடுவது ரொம்பவே சிறப்பு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த பரிகாரத்திற்கு நெருப்பில் போட்டா அதற்குண்டான பலன் நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கலாம். வாய்ப்பு இல்லாதவர்கள் பாத்தீங்கன்னா ஒரு பேப்பரில் மடித்து உங்க வீட்டில் இருக்கக்கூடிய குப்பை தொட்டியில் நீங்க நிச்சயமா போடலாங்க. ஸோ இந்த மாதிரி செய்து விட்டு மீண்டும் வீட்டிற்குள் வந்து சுத்தபத்தமாக குளிக்கணும். முடிந்தால் தலைக்கு குளிப்பது ரொம்பவே அவசியம். வேலை கிடைக்காமல் தடுக்கக்கூடிய அத்தனை எதிர்மறை ஆற்றலும் நிச்சயமா இந்த பரிகாரம் செய்யும் பொழுதே உங்களை விட்டு நீங்கிடும். குளித்த பிறகு மீண்டும் வந்து ஒரு ஸ்பூன் கல்லுப்பை நீங்க எடுத்துக்கொள்ளலாம். அதை உங்களுடைய உள்ளங்கையில் வைத்து உங்களுடைய மனதில் தோன்றக்கூடிய எண்ணங்களை உங்களுடைய குல தெய்வத்தை நினைத்து மன நிறைவோடு நீங்க பிரார்த்தனை செய்யலாங்க. பிரார்த்தனை செய்து முடித்தவுடன் நிச்சயமாக இந்த கல்லுப்பை நீங்க ஒரு பேப்பரில் மடித்துக் கொள்ளலாம். இந்த பேப்பரில் மடித்த உப்பை உங்களுடைய பர்சில் அல்லது பேக்கெட்டில் நீங்க வைத்துக் கொள்ளலாம். ஸோ நீங்க நினைத்த விஷயங்கள் நன்றாக நடந்து முடிந்தவுடன் இந்த கல்லுப்பை நிச்சயமாக நீங்க தண்ணீரில் கரைத்து விடலாங்க. ஸோ இந்த எளிமையான தாந்திரிகமான பரிகாரத்தை நீங்க செய்யும் பொழுது நிச்சயமா அதற்கு உண்டான பலன் உங்களுக்கு இரட்டிப்பாக கிடைக்குங்க. கல்லுப்பு அப்படின்னு சொல்லும் போது சாதாரண பொருள் அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த கல்லுப்பிற்கு அதிக அளவுல சக்தி இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ மறைக்காமல் கும்பராசினியர்கள் இந்த பரிகாரத்தை இந்த காலகட்டங்களில் செய்து நீங்க பார்க்கலாம்.
ஸோ இன்னைக்கு நம்ம சேனல்ல கும்பம் ராசி நேயர்களுக்கு மார்ச் மாதம் 21ஆம் தேதிக்கு பிறகு நடக்கக்கூடிய கிரக தாக்கத்தால் நடக்கக்கூடிய விபரீதங்கள் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் நிச்சயமா நீங்க பார்த்து தெரிந்திருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவை நீங்க பார்த்து பயனடைந்த மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடையணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போல ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அது போலவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டுமே நம்ம சேனல்ல போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்க உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.